நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதறவுக்கு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அதே இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே வேக வச்சிருக்க பட்டாணியை தண்ணியோடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு.